Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரோட் கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல காரசாரமான அந்த எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டீஸ்பூனும் பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கோங்க. இது கருகிடாத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 2 செகண்ட் ஃப்ரை ஆனதும் நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். இதுவும் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதுங்க. அடுத்ததாக இதில் நீளமாக கட் பண்ண ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு நீளமாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு கொஞ்சம் முட்டைக்கோஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2-3 செகண்டுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நீளமாக கட் பண்ண ஒரு குடமிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ரொம்ப வேக தேவையில்லைங்க, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 4லேருந்து ஒரு 5 முட்டை எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோங்க. முட்டை சேர்த்த உடனே அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை கொஞ்சம் லைட்டாக வேகிற வரைக்கும் நடுவுலையே வச்சு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. முட்டை பாதி அளவுக்கு வெந்ததும் இதை மற்ற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியை உப்பு சேர்க்காமல் வேக வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சமாக இதில் நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான நல்ல காரசாரமாக ரோட் சைடு எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.